உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள். அப்படி ஒரு நபர்தான் இந்த கதையின் நாயகன். குற்றவாளிகள் பிறப்பதில்லை, அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்று நாம் இவனிடம் சொன்னோம் என்றால், அவன் இந்த சுட்டி வயதிலேயே என்ன சொல்லுவான் என்றால், ஏழைகளும் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என்பான். ஏன் அப்படி சொல்கிறாய் தம்பி அப்படி என்று கேட்டால், ஏழ்மை ஒழிக்கப்பட்டு விட்டால் எல்லோருமே பணக்காரராக ஆகிவிடுவார்கள். எனவே ஏழ்மை ஒழிக்கப்படாத வரை உலகில் பிறக்கின்ற ஒவ்வொருவரும், அந்த குடும்பத்திலே ஏழ்மை குடும்பத்திலே பிறக்கின்ற ஒவ்வொருவரும் ஏழைகள் தானே. எனது அறிவாற்றல், எனது சுறுசுறுப்பை, எனது துடுக்கை ரசித்து நிறைய பேர் எனக்கு உதவி செய்கிறார்கள், எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள். எனவே என்னால் மிக உயர்ந்த படிப்புகளை என்னால் படிக்க முடிகிறது, பணம் செலவு செய்து. ஏனென்றால் நான் செலவு செய்து படிக்கும் அளவு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல, மிகவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். என்னால் படிக்க முடிகிறது என்றால் நான் கொஞ்சம் அறிவாளியாக பேசுகிறேன் என்பதால் என் மேல் விருப்பம் கொண்டு என் நண்பர்களின் பெற்றோர்கள் எனக்கு உதவி செய்து என்னையும் படிக்க வைக்கின்றனர். அந்த நல்ல மனதுக்காரர்களுக்கு எனது நன்றி. ஆனால் இதே பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால் கேள்விக்குறிதான். எனவே தான் முற்றிலும் ஏழ்மையை ஒழித்து விட்டோம் என்றால் ஒரு ஏழை பிறக்க வாய்ப்பில்லை, பிறகு எல்லோரும் பணக்காரர்கள் தான். எனவே ஏழ்மை ஒழிக்கப்படாத வரை ஏழை பிறந்து கொண்டே தான் இருப்பான். எனவே ஏழ்மையை ஒழிக்க நாம் ஏதாவது செய்ய. உலகின் ஏழ்மையை ஒழிப்பது அவ்வளவு சாதாரண விஷயமாக அவனுக்கு படவில்லை. அவன் வளர வளர ஒரு பேச்சாளராக வலம் வந்தான். எல்லோரிடமும் இவனது கருத்துக்களை தெரியப்படுத்தி வந்தான். இவனது பேச்சு பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பியது. ஏழ்மையை ஒழிக்க இவனிடம் ஒரு சில ஐடியாக்கள், அதாவது ஆலோசனைகள் இருந்தன. அதை அவனால் செயல்படுத்த முடிஞ்சதா, அவனது எழுத்துக்கள் வெற்றி பெற்றதா என்பதை இந்த கதையின் அடுத்த பாகத்தில் நாம் பார்ப்போம். நன்றி.